படிப்பு முட்டி சேனல்ல அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ்ல மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்ன மாற்றம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இதுல குரூப் 4ல என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பொதறிவுல 75 கேள்விகளும், திறனறிவு மனக்கணக்குல வந்து 25 கேள்விகளும், மொத்தம் வந்து 100 கேள்விகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொதறிவு வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல பொது அறிவியல்ல வந்து 5 கேள்விகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து புவியியல்ல 5 கேள்விகள், அதாவது ஜியோகிராஃபில 5 கேள்விகள். அடுத்து இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் மொத்தம் 10 கேள்விகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிஸ்டரியில ஹிஸ்டரியும் ஐஎன்எம்மும் சேர்ந்து இந்திய தேசிய இயக்கமும் சேர்ந்து 10 கேள்விகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஒன்னாக்கியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்துச்சு, இப்போ ஒன்னாக்கியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய ஆட்சியியல், அதாவது பாலிட்டி. பாலிட்டியில 15 கேள்விகள். அதுக்கு அடுத்து இந்திய பொருளாதாரம் மற்றும் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழக வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லி 2 தான் பிரிச்சிருக்காங்க. இது நமக்கு தெரியும் இல்லையா? இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி கொடுத்துட்டாங்க. அடுத்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது யூனிட் 9 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ்ல யூனிட் 9 சொல்லியிருந்திருக்கோம். இதுல மொத்தம் 20 கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதையும் 2 பகுதியா இருந்தது, தனித்தனியா இருந்ததை வந்து ஒண்ணாக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, யூனிட் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து 20 கேள்விகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து தனியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25 கேள்விகள். இதை 2 தான் பிரிச்சிருக்காங்க. என்னென்னவா பிரிச்சிருக்காங்க? திறனறிவு 15 கேள்விகளாகவும், காரணவியல் அதாவது ரீசனிங் வந்து 10 கேள்விகளாகவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸி தான். சரி, சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதை பிரித்து கொடுத்துருக்கிறதுல இதெல்லாம் மாற்றம் இருக்கு, எதெல்லாம் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். பொது அறிவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே தான் இருக்கு. இதோட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. நான் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதில்ல, பழைய சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே சொல்லியிருப்பேன். அறிவியல் தொடர்பான செய்திகள் வந்து நடப்பு நிகழ்வுல வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படியே வந்து நடப்பு நிகழ்வுகளை இதோட சேர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நடப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நடப்பு நிகழ்வுகள் வந்து இந்த சிலபஸோட சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து புவியியல் கொடுத்துருக்காங்க. புவியியல் ஜியோகிராஃபிலையும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பழைய பழைய புக்கோட பழைய சிலபஸோட இதுதான். இதில் நடப்பு நிகழ்வுகளும் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஜியோகிராஃபிலையும் நடப்பு நிகழ்வுகள் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி எதோட முடியுது அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தாசி, தில்லி சுல்தான்ஸ், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, தென்னிந்திய வரலாறோட முடிஞ்சிருச்சு ஹிஸ்ட்ரி. சரிங்களா? இதுக்கு அடுத்து வரப்போறது எல்லாமே என்ன இருக்க போது? இந்திய தேசிய இயக்கம், அதாவது ஐஎன்எம் அப்படின்னு சொல்லப்படுது. தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்களை உருவாகுதல், பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், உ.வே. சுவாமி, வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி ரெட்டி, மூலூர் ராமவிதம்மாள் மற்றும் பல தேச தலைவர்கள், தமிழ்நாடு விடுதலைக்காக போராடிய பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இன, மொழி, வழக்காற்று, இந்திய ஒரு மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஐஎன்எம்ல வந்துடும். இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அங்கே என்ன சொல்லியிருந்தாங்களோ இந்திய ஆட்சியல்ல அங்கே என்ன பழைய சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் தான் இதில் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதில் புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க? நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ புது நியமனங்கள் ஏதாவது ஒன்று வந்திருக்கும் இல்லையா? இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதியை மாற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்பிஐ கவர்னரை மாற்றிருந்தாங்க. நம்ம தமிழக தேர்தல் ஆணையரை மாற்றிருந்தாங்க. இந்த மாதிரி புது புது நியமனங்கள் இருந்துச்சு இல்லையா? அந்த நியமனங்கள் எல்லாமே இதில் நடப்பு நிகழ்வுகளாக கேள்வி கேட்கப்படுறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்தையே 2ஆ பிரிச்சிருக்காங்க. இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம்ங்கிறது யூனிட் 9 வந்து போன பழைய சிலபஸ்ல வந்து பிரிச்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ 2ஐயும் ஒன்றா சேர்த்து யூனிட் 5ஆ கொடுத்துருக்காங்க. இதில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், ஐந்தாண்டு திட்டம் மாதிரி, ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, பொருளாதார போக்குவரத்து, வேலைவாய்ப்பு உருவாக்குதல், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்ப பயன்பாடு,
தொழில் வளர்ச்சியில் ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, சமூக நீதி, சமூக நல்லியக்கம், சமூக பொருளாதார மேம்பாடு, மூலாதாரங்கள், தமிழ்நாட்டில் கல்வி நலவாழ்வு முறைகள், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி அவற்றின் தாக்கமும், நலசார் அரசு திட்டங்கள், தற்போதுள்ள சமூக பொருளாதார பிரச்சனைகள் பிளஸ் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த யூனிட் 5ல் இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் ஒன்னா கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து யூனிட் 6 என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பழைய இதில் வந்து யூனிட் 8 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ யூனிட் 6 இருக்கு. தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இதுவும் பழைய சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல். சரி, இது கூடயே நம்ம மேக்ஸ் பார்ப்போம் இல்லையா, திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி ஆப்டிடியூடையும் ரீசனிங்கையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சுருக்குதல், விழுக்காடு, மீட்பிடு பொது வகுத்தி, மீச்சிடு பொது வகுத்தி, விகிதம், விகிதாச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம், வேலை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. காரணவியல் அதாவது ரீசனிங்ல தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெருசா நம்ம குரூப் 4 சிலபஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நம்ம தமிழோட சிலபஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் முன்னாடி பார்த்தோம். தமிழில் தான் பெரும்பாலான சேஞ்சஸ் இருந்துச்சு. எல்லாமே ஸ்கூல் புக் ரிலேட்டடாகவே கேட்டிருந்தாங்க. இந்த தடவை இது பெரிய ஒரு மாற்றம் கிடையாது. சரிங்களா? இது எப்பயுமே படிக்கிற ஒரு சிலபஸ் தான். அந்த சிலபஸில் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிஞ்சிருந்த டாபிக் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிடலாம். ஆல் த பெஸ்ட் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.